சமந்தாவுக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஈஷா யோகால அந்த இடத்த அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட வித்தியாசமான கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியால. சமந்தா கல்யாணம் பண்ணது அப்படிங்கறத பாயிண்ட தாண்டி கோயம்புத்தூர் ஈஷா யோகால திருமணம் நடந்திருக்கு. இந்த இடம் வந்து திருமணத்திற்கு உரியதா? இந்த இடம் வந்து ஒரு தியானம் பண்ற இடம் மட்டும் தானே? எங்க வந்து எப்படி திருமணங்கள்லாம் எப்படி வைபவங்களா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படின்னு என்னென்ன டாபிக்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எங்க திருமணம் நடந்தது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு சந்தோஷமா அந்த கப்பல் வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமந்தாவோட லைஃப்ல இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பொக்கிஷமா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு டே இது. ஸோ இந்த டேவை வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி அவங்க பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட வெல்விஷஸோட ரொம்ப அழகா ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆகி ராஜ் அப்படிங்கிறவரை, அவருடைய நெருங்கிய நண்பரை திருமணம் பண்ணியிருக்காங்க. ராஜ் யாருன்னா ஃபேமிலி மேன் வெப் சீரிஸோட இயக்குனர். இரண்டு இயக்குனர்கள், அதாவது ராஜ் அண்ட் டிகே, அதுல ராஜுங்கிறவரை திருமணம் செஞ்சிருக்காங்க சமந்தா. ஸோ ஃபேமிலி மேன் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ராஜுக்கு. ஸோ ஃபேமிலி உமனா மாறின சமந்தாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணம் வந்து சமந்தாவோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸே சமந்தாவை விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சமந்தா கூட பணிபுரிந்த நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் மற்றும் பலவிதமான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சமந்தாவுக்கு விஷ் பண்றது எதுக்காக அப்படின்னா, சமந்தா அவ்வளோ மனசை வந்து அவ்வளவு பேர்த்தோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய பேர்த்தோட ஒரு ஒரு வெல்விஷரா அவங்களும் இருந்திருக்காங்கிறது தான் நம்ம வந்து இந்த நேரத்துல பார்க்கணும். ஸோ திருமணம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த டே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே சாம். என்ஜாய் த டே, ஹாவ் அ பிளாஸ்ட். அண்ட் இன்னும் நிறைய வித்தியாசமான திரைப்படங்கள் வரும் நாங்கெல்லாம் நம்புறோம். ஸோ ராஜோட இயக்கத்துல இன்னும் வெரைட்டி ஆஃப் மூவிஸ் அவரும் பண்ணுவாருன்னு நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். உங்க ரெண்டு பேர்த்தோட இந்த காம்போவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பாய் பாய்.